Hello, welcome to the Logic Mind. இந்த வீடியோல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ரெக்வயர்மெண்ட் தான் பார்க்க போறோம். டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் எப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/8/2026லேருந்து 24/8/2026 வரையும் இருக்குது. என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 100 வேகன்சி இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஓபிசி பார்த்தீங்கன்னா 33 வேகன்சி இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. பேங்கிங்கோட கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 அதாவது 0.25 வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும் நியூ ஆஸ்பிரன்ஸுக்காக. இந்த இன்ஃபர்மேஷன் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து உங்களுக்கான டைம். பிகாஸ் வந்து கரெக்டாக வந்து ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து லைன் பை லைன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்கன்னா எனக்கு பேங்க்கை பற்றி வந்து எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது, என்ன எக்ஸாம்ஸ் வரும், எக்ஸாம் பேட்டர்ன் தெரியாது, சிலபஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ வந்து சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேல் பொறுத்து வந்து மாறும். ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு 48,480 rupees வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன எக்ஸாம் இருக்கும், என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும். ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கும். 30 questions 60 மார்க்ஸுக்கு இருக்கும். மீடியம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 minutes டைம் தராங்க. ஜென்ரல் எக்கனாமிக் பேங்க் அவேர்னஸ் இருக்கும். 40 questions 40 மார்க்ஸ்க்கு 30 minutes டைம் கொடுப்பாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். 30 questions 60 மார்க்ஸுக்கு கொடுக்குறாங்க, 60 minutes டைம் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் வந்து வேணும். ஸோ 40 questions 40 மார்க்ஸ்க்கு 30 minutes டைம் தராங்க. டோட்டல் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 hours இருக்கும். கட் ஆஃப் வந்து 1/4 அதாவது வந்து 0.25 வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வரும். நீங்கள் நார்மலாக கூகுளில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ரெக்வயர்மெண்ட் இல்லை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அதாவது LPT. அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அப்ளிகேஷன் கைடன்ஸும் வந்து இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பொறுத்த வரையும் வந்து நீங்கள் வந்து SC, ST, EWBS இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்தியன் ருபீஸில் வந்து 175 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இல்லை ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு இல்லை ஓபிசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 850 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட வேகன்சி டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட். எனி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வேகன்சி இருந்தாலும் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். பேங்கிங் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.